ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஆதியந்தமும் இல்லாத நாயகா அன்பர்கள் கிடைய தீபம் அன்பர்கள் கிடைய தீபம் ஆதாரமும் பாதாரமே அமைதி நிலவும் ஆனந்த வாழ்வு பெற அருள்வாயங்கள் தாயக. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகுலிட குருவனோட வாழ்க, ஆகமும் ஆகின்ற அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இரடி வாழ்க, தீமைகள் விலகி நன்மைகள் பிறகு அசுலைத்து தேவர்கள் வைக்க யாம் அவதரிக்கப்பட்டோம். காசி பெறும் மாய நசுர பெண்ணும் முதலாம் ஜாமத்தில் மனித உருவத்திலிருந்து மனித சுரூபத்வனும், இரண்டாம் ஜாமத்தில் சிங்க உருவத்திலிருந்து சிங்கமுடி சிங்கனும், மூன்றாம் ஜாமத்தில் யானை உருவத்திலிருந்து யானை முகமுடி தாரகனும், நான்காம் ஜாமத்தில் ஆட்டு உருவத்திலிருந்து ஆட்டுத்துடைய அசுமையஸ் பிறந்தனர். மாயை காரணமாக தோன்றி இந்த 4 பேரும் ஆணுவை விதித்தனர். காசிப்பன் தன் பிள்ளைகளிடம் குழந்தைகளை வடதிசை நோக்கி சென்று சிவன் உதவி செய்து வேண்டிய வரங்களை பெற்று வாரங்கள் வீசினார். அவர்களும் சிவன் நோக்கி கடும் தவமிருந்து பல வரங்களை பெற்றனர். இவர்களுள் சூரபத்மனோ சிவன் நோக்கி கடும் தவமிருந்து 120 வாழ்வன், 1000 அரசாளமும் இந்திரன் வாகப்பட்டவன். மேலும் தனக்கு சாகா வரம் கேட்டுக் கொண்டான். பிறந்தவன் மடிந்தே தீரவனாகியால் வேறு ஏதேனும் வரம் கேள் என்று ஈசன் தெரிவிக்க, ஒரு பெண்ணில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வரத்தை பெற்றுக் கொண்ட சூரபத்மன் அண்ட சராசங்களை ஆண்டு இந்திரன் தேவர்களை சிறையில் அடித்தான். இந்திரனும் சூரபத்மைந்து பூலகம் தொழிந்து கொண்டாள். இந்த கொடுமைகளை தம்முடைய தேவர்கள் கைலாயம் சென்று ஆது நீரும் அருண் ஒப்பும் ஏத்தும் பரமும் போக்கும் இன்பம் துன்பமின்றி வேதம் கடந்து விழா ஒரு குமரன் நின்பால் நினைநிற்கு என்று ஈஸ்வரனோடு ஈசனும் அருவாகி அன்னதை இவ்வளவு ஒன்றை பிரம்மா என்ற ஜோதி பிளம்பதர் மேனியாக கருடுவாரும் கரங்கள் 12 கொண்டு வந்தான் ஒரு திருமுருகன் உத்திரம் என்று என் தந்தை சொல்லிருந்து 6 தீப்பில் இருந்தது. தார் தீபர்களை வாய்வனை கலைந்து கொண்டு சரவண பைகள் வழங்கும் தாவர சேர்க்க தார் தீபர்களும் 6 குழந்தைகளாக உருவிட்டது. 6 குழந்தைகளை காத்திபிர்கள் அறுவரும் பால் ஊட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த 6 திருமுகளும் ஞானம், ஐஸ்வர்யம், அழகு, வீரியம், வைராக்கியம்,
புகழின் ஆறு குணைகள் குடிக்கும் இந்த ஆறு திருமுகலி எனது அண்ணி பறவை கட்டினிக்கு ஆறு உருமும் ஒரு உருமானும் தேவரை வேண்டுபடி அசுலைக்கும் பொருட்டு எனது அண்ணி பராசரப்படுத்தி முதலில் தாரகணியும் சிங்கமோசேன் பின்பு சோறுபத்தோடு அவனோ கடலுடுவி வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தில் பேசியிருந்தான். பின்பு அவரது பொருடு அவனோ வெற்றி படமடை ஒளி ஒளிந்து கொண்டான். தப்ப முடியாத சோறுபத்மன் பெரும் மாமரகம் அறிந்தான். யாமோ எனது அண்ணி பராசரப்படுத்தி மரத்தில் வைத்து மரபு இரண்டாக பிளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது. மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாக அமைத்துக் கொண்டு இத்தனிகாசலத்தில் வீற்றிருக்கின்றேன். அனுதினமும் என்னை காண ஒரு பக்தர்கள் கூட நார்து காடுவழி கேடுவரி பின்னி மணி ஓசியர் முன்னேறு பின்னங்களுக்கு நாரது வருகிறார் முன்னே காண ஒழிக்கிற முன்னே நாரதை சந்திப்பும்